ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்பி கிரைம் ஸ்டோரிஸ். இன்றைக்கி ரொம்பவே பயங்கரமான ஒரு கிரைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வள்ளி அப்படின்ற ஒரு சீரியல் சைக்கோ கில்லரோட கதையை தான் பார்க்க போகிறோம். திட்டத்திட்ட 35 கொலைகள் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவன் அந்த கொலைகள் எப்படி பண்ணா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும். அந்த கொலைகளை பண்ணி அந்த பாடியெல்லாம் எங்கே வச்சுருந்தா, அந்த பாடியோட தினமும் நைட்டு போய் என்னென்ன சடங்கெல்லாம் செஞ்சா அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே ரத்தம் உறைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ கொலை பண்ணியிருக்காளே, போலீஸ் 35 கொலை வரை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக போகிறேங்க. முக்கியமான விஷயம், இந்த வள்ளிக்கு கிட்டத்தட்ட 19 வயது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நல்ல ஃபேமிலியிலே பிறக்கிறா அப்படின்னே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நல்ல பெரிய பணக்காரங்களா, அந்த பண்ணையார் குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க ஊரில் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறகுற நிறையா பணங்காசு எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னா, இவ குழந்தையிலேருந்தே வளரும் போது ஒரு ஜெலஸ் ஃபீல்லே வளர்றா. யாரை பார்த்தாலும் பொறாமப்படுறதா இருக்கட்டும், யாரையுமே நம்ப மாட்டாலும், ஈவன் அவங்க அம்மா அப்பாவே நம்ப மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளியோட அப்பாவுக்கு ஒரு அஃபேர் இருந்திருக்கு, இன்னொரு பொம்பளையோட தொடர்பு இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் வள்ளி சின்ன வயசுலேருந்து வளர்றா அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளியோட அம்மாவும் சீக்கிரமாகவே இறந்து போயிடுறாங்க. அதனால் வள்ளியோட அப்பா அந்த அஃபேர் பொம்பளை கூட போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து குழந்தையிலே வளர்ற பேர் நிறைய கெட்ட விஷயத்தை பார்த்தே வளர்றான்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு வள்ளிக்கு சின்ன வயசுலேயே மனசில் ஒரு தாட் வந்துடுது, யாரையுமே நம்பக்கூடாது, நம்மளும் யாருன்னா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அவங்க யாரோடையும் அஃபேரில் போகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே மனதளவில் தைரியமாக இருக்கானே சொல்லலாம். வள்ளிக்கு ஒரு பேங்க் எம்ப்ளாயோட கல்யாணம் ஆகுது. ரொம்பவே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறா. கிட்டத்தட்ட 1 வருஷம் நல்லபடியாக வாழ்ந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் வள்ளிக்கு குழந்தையும் பிறந்துருது. என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச நாளாவே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு லேட்டாக வர ஆரம்பிக்கிறாரு. வள்ளிக்கு அந்த தன்னோட கடந்த காலம் எல்லாமே நினப்பு வருது. வள்ளியோட அப்பா செஞ்ச விஷயங்கள், அவங்க அப்பா செஞ்சதுனால என்ன நடந்துச்சு, இது எல்லாமே நினப்புக்கு வருது. இதனால் வள்ளி என்ன செய்கிற அப்படின்னா, அந்த பேங்க் எம்ப்ளாயிட்ட தன்னோட புருஷன்ட்ட டெய்லியுமே சண்டை போடுறா. ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, வேறு யாருக்குன்னா தொடர்பில் இருக்கீங்களா அப்படி இப்படின்னு டெய்லியுமே சந்தேகப்படுறா. தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுறா. வள்ளியோட ஹஸ்பண்டும், அம்மா நீ அப்படிலாம் நினைக்காத, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன், நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, நம்ம குழந்தையோட வாழ்க்கையை பார்க்கணும், நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரதான் லேட் ஆகுது, நீ எதுவும் தப்பாக நினைக்காத அப்படின்னே சொல்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளியோட ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லவர்னு சொல்லப்படுது. இந்த வள்ளிக்கு சின்ன வயசுலேருந்து ஏற்பட்ட அந்த ஒரு சில விஷயங்களால் வள்ளியோட குணமே அப்படி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வருது. இது தெரிய வந்த புதுசுலேயே ஒரு நாள் சண்டை நடக்குது, பயங்கரமான சண்டை நடக்குது வீட்டில். வள்ளி அப்படி கத்துறா, நீ கண்டிப்பாக ஒரு பொண்ணோட தொடர்பில் தான் இருக்க அப்படின்னு. இது ஊர் மக்கள் எல்லாருக்குமே வெளியிலலாம் கேட்குது. அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் தான் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வள்ளியோட கணவர் பேங்க் எம்ப்ளாய் காணாமல் போயிடாரு. எங்கே போனாருன்னே தெரியல. ஊர் மக்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வள்ளிகிட்ட கேட்குறாங்க, எங்கே உன்னோட புருஷன் எங்கே போனார், நேற்று அவ்வளோ சண்டை போட்டிங்களே அப்படின்னு கேட்குறப்ப வள்ளி அழுதுகிட்டே சொல்கிறா, அவர் வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாரு, அவருக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துச்சு, அந்த பொண்ணோட ஓடி போயிட்டாரு, நானும் என் பையனை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறா. ஊர் மக்களும் அதை ஃபுல்லாகவே நம்பிடுறாங்க. ஏன்னா வள்ளி மேலே ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு ஊர் மக்கள். ஏன்னா இவ ஒரு பெரிய குடும்பத்துக்காரி. அதனாலேயே இவ சொல்றது எல்லாருமே நம்பிடுறாங்க, சொந்தக்காரவங்க எல்லாரும் நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா, வள்ளியோட கணவர் யார் கூடயும் ஓடி போகலை. வள்ளியோட கடைசியாக ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் இறந்ததுக்கு காரணம் வள்ளி தான் அந்த ட்ரிங்க்கில் பாய்சன் வச்சுருக்கா. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சரி வாங்க நம்ம சமாதானமாகும், அதுக்காக நம்ம ட்ரிங்க் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தன்னோட கணவரை கூப்பிட்டு போயிருக்கா. தன்னோட கூப்பிட்டு போயிட்டு வீட்டிலே ஒரு ரூமில் ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து கொடுத்துருக்கா. அவரும் அதை குடிச்சிட்டு சம்பவ இடத்துல இறந்துடுறாரு. இறந்து போன பணத்தை என்ன செய்கிறா அப்படின்னா, தன்னோட பெரிய பங்களா, பெரிய வீடு இருக்குல்ல, அந்த வீடோட பேஸ்மெண்ட்டில் ஒரு ஜிங்காலான பணப்பொட்டியில் வச்சு அடைச்சு சேவ் பண்ணி வைக்கிறா. இந்த ஜிங்காலான பணப்பட்டியை எதுக்கு யூஸ் பண்ணுறா அப்படின்னா, அந்த ஜிங்காலான பணப்பட்டியை யூஸ் பண்ணுறப்ப அதில் வைக்கிற பணம் அழுகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் யாராலையுமே தெரியப்படல. ஸோ அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஆகுது. திருப்பி இவளுக்கு ஆண்கள் மேலே ஆசை வருது. அதனால பல ஆண்களோட தொடர்பில் இருக்க ஆரம்பிக்கிறா. 1 இல்லை 2 இல்லை 20 ஆண்களுக்கு மேலே தொடர்பில் இருக்க ஆரம்பிக்கிறா. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, எல்லா ஆண்களோடுமே பழக ஆரம்பிப்பா. பழகி பேசி சிரித்து சந்தோஷமாக இருப்பா. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்களுக்குமே இவளை பிடிக்கும். ஏன்னா இவள்கிட்ட அதிகமாக பணமும் இருந்துச்சு, அதிகமாக அழகும் இருந்துச்சு. இவள் பழகின எல்லா ஆண்களையுமே கொன்று இருக்கா அப்படின்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 35 மர்டர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இதில் 34 ஆண்கள். எல்லாரோடையும் போவா, பேசுவா, சிரிப்பா, லவ் பண்ணுறேன்னு சொல்லுவா, அவங்களையும் லவ் பண்ணுவா, அவங்கள வீட்டுக்கு வர வைப்பா, அவங்களும் வீட்டுக்கு எல்லாருமே வருவாங்க. அதுவும் ராத்திரி நேரத்தில் தான் வர சொல்லுவா, அவங்களும் ராத்திரி நேரத்தில் தான் வருவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருந்த அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா அவங்களோட சந்தோஷமாக பழகிட்டே இருப்பா. இதேமாரி டெய்லி சந்தோஷமாக இருப்பா. கடைசியில் நீ யார் கூட அஃபேரில் இருக்கே அப்படின்னு சண்டை போட ஆரம்பிப்பா. இப்படியே சண்டை போட்டு சரி வா நம்ம சமாதானம் ஆகலாம் அப்படின்னு ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் வான்னு கூப்பிடுவா. அதே மாதிரி அந்த ட்ரிங்க்ஸில் விஷ கலந்து அவங்களுக்கு கொடுத்து கொன்றுவா.
கொன்ன எல்லாரையுமே அந்த ஜிங்காலான பணப்பெட்டியில் போட்டு வீட்டோட பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருவா. இதே மாதிரியே பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கா. யாருக்கும் இவன் மேலே சந்தேகமே வரல. ஒரே ஒரு காரணம், இவன் ரொம்ப அழகானவ, ரொம்ப காசு உள்ளவ. மூணாவது விஷயம், இந்த ஊரில் உள்ள எல்லாருமே அவளை ரொம்ப மதிப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவ. திட்டத்திட்ட 34 ஆண்களோட கள்ள தொடர்பில் இருந்து அவங்க எல்லாருமே கொண்டு இப்போ பேஸ்மெண்ட்டில் வச்சுட்டா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கடைசியாக ஒரு ஆணோட திருப்பி பழக ஆரம்பிக்கிறா. அந்த ஆணும் ஒரு பெரிய பண குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லப்படுது. அவனையும் இதே மாதிரியே கொலை பண்ணி இதே மாதிரியே அந்த ஜிங்க் பொட்டியில் வச்சு பேஸ்மெண்ட்டில் வச்சிடுறா. ஆனால் மித்தவங்க மாதிரி இவரோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கிடையாது. எல்லா சொந்தக்காரங்களும் என் பையன் உன் கூட தானே தொடர்பில் இருந்தான், உன் கூட தானே சந்தோஷமாக இருந்தான், எங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான், இப்போ அவன் எங்கே காணா போயிட்டான் அப்படின்னு கேஸ் கொடுக்குறாங்க போலீஸ்கிட்ட. அப்போ தான் போலீஸ் முறையாக வீட்டுக்கே வந்து விசாரணை செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்து விசாரணை செய்கிறப்போ உங்கள் வீட்டில் நாங்கள் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த வள்ளி. போலீஸும் வீடு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வள்ளியே சொல்லியிருக்கா பேஸ்மெண்ட்லேயும் போய் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. சரின்னு போலீஸும் பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே தான் மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த பேஸ்மெண்ட்டில் தான் திட்டத்திட்ட 35 பணப்பெட்டிங்க இருந்திருக்கு. எல்லா பணப்பெட்டியுமே ஜிங்கால் ஆனது. போலீஸ் அதை அழகாக திறந்து பார்க்குறாங்க. எந்த ஒரு துர்நாற்றமும் வீசிக்கல. அந்த பணம் அழுகையில் அந்த பணம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியான போலீஸ் இவங்கெல்லாம் எதுக்கு கொன்ன அப்படின்னு அந்த வள்ளிகிட்ட கேட்குறாங்க. வள்ளி ஒரே ஒரு பதில் தான் சொன்னா, நான் யாரையுமே கொல்லலை, அவங்க எல்லாருக்கும் தண்டனை தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, நீ எதனால் அவங்களுக்கு தண்டனை கொடுத்த? தண்டனை நீ கொடுக்கக்கூடாது, கோர்ட் தான் கொடுக்கணும், எதனால் தண்டனை கொடுத்தன்னு சொல்லுன்றப்ப அவங்க எல்லாமே மித்த பொண்களோட பார்த்தாங்க, மித்த பொண்களை பற்றி நினச்சாங்க, அதனால தான் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 35 பணப்பெட்டியில் இருந்தது 34 ஆண்கள். அந்த கடைசியாக ஒரு பெட்டியில் இருந்தது ஒரு சின்ன பையனோட பணம். அதையே போலீஸ் கேட்குறாங்க, நீ ஓகே மித்தவங்களோட தான் தொடர்பில் இருந்த, அவங்க எல்லாருமே ஒரு அஃபேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கொண்டு இருக்க, இந்த சின்ன பையன் என்ன பாவம் பண்ணா, அவனையா நீ கொன்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சொல்லியிருக்கா, அவன் ஒரு பாவமும் பண்ணல, அவன் என்னோட குழந்தை தான், நான் அவன் கூடயே சந்தோஷமாக தான் இருந்திருக்கேன், அதை வெளியில் சொல்லுவேன்னு சொன்னான், அதனால தான் அவனையும் கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்கா. இதுக்கப்புறம் அந்த வள்ளியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது, கோர்ட்டில் ஆஜராகிறா. அந்த கோர்ட்டில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அதுதான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு பேரையும் கொண்டு எதனால் சிங்பெட்டியில் வச்சேன் அப்படின்றத சொல்லியிருக்கா. ஜட்ஜு கேட்டிருக்காங்க, நீ அவங்களை புதைச்சிருக்கலாம், அவங்களை எரிச்சிருக்கலாம், அது எதுக்கு சிங்காலான பணப்பெட்டியில் எல்லாரையும் சேவ் பண்ணி வச்ச அப்படின்னு கேட்குறப்ப சொல்லியிருக்கா, எனக்கு அவங்கள கொண்டு புதைக்கணும்லாம் அவசியமே கிடையாது, அவங்களுக்கு தான் நான் தண்டனை கொடுத்தேன், தண்டனை கொடுத்தாலும் அவங்களாம் என் கூட மட்டும்தான் இருக்கணும், வேறு யார் கூடயும் போயிடக்கூடாது, இந்த மண்ணு கூட போயிடக்கூடாது, நான் காதலிச்சவங்க என் கூடயே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், அதனால தான் ஜிங்க் பெட்டியில் வச்சு என் பேஸ்மெண்ட்டில் வச்சேன்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்களோட டெய்லி போய் பேசுவோன்னு சொல்லியிருக்கா. ஜட்ஜு கேட்டிருக்காங்க, என்னம்மா நீ பேசுவோன்னு சொல்கிற, அப்படி என்ன பண்ண, இறந்தவங்கள்ட்ட போய் எப்படி பேசுவேன்னு கேட்டால் இவ சொல்லியிருக்கா, டெய்லி ராத்திரி 2 மணிக்கு கையில் ஒரு மெழுகுபத்தியோடு போவாளாம். அந்த இறந்து போனவங்க எல்லாருமே எந்திரிச்சு உட்காந்து இவள்கிட்ட பேசுவாங்களாம். இவளும் அவங்களோட பேசிட்டு அவங்களோட தப்பான முறையெல்லாம், அதாவது பணத்து கூட தப்பான உடல் உறவில் இருந்துட்டு, அதாவது அந்த பிணங்களோட தப்பாக சந்தோஷமாக இருந்துட்டு அவங்களோட பேசி சிரிச்சுட்டு மகிழ்ந்துட்டு தான் வருவாளாம். இதெல்லாம் பார்த்தப்போ தான் இவ ஒரு பெண் சீரியல் சைக்கோ கில்லர் அப்படின்றது ஜட்ஜுக்கு தெரியுது. இதனால் இவளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு தப்புமே பண்ணாத கிட்டத்தட்ட 34 ஆண்கள் ஒரு சிறுவன் இறந்திருக்கா இவளால். ஒரே விஷயம், இவ சின்ன பிள்ளையில பார்த்து வளர்ந்த விஷயங்கள். ஒருவேளை யாரோ ஒருத்தவங்க இவளுக்கு கூப்பிட்டு இவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து வாழ்க்கைனா இதுதான் புரிய வச்சுருந்தா இந்த 35 கொலைகள் நடந்திருக்காது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சீரியல் கில்லர்களுக்கு ஆயுள் தண்டனைலாம் கொடுக்கவே கூடாது, டைரெக்டாக தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.